சென்னை சோழிங்கநல்லூரில் OMR குடியிருப்பாளர் சங்கத்தின் கூட்டமைப்பினர் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரச்சார கூட்டத்தில் தென்சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று வாக்கு சேகரித்தார். அப்போது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், இப்போதெல்லாம் 1000 ரூபாய் கொடுப்பதும் வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக கூறுவதையும் பெரிதாக பேசுகிறார்கள் என்றும் தன்னிடம் மாதம் லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைப்பதற்கான திட்டம் உள்ளதாகவும் கூறினார். இப்போ எல்லாரும் 1000 ரூபாய் கொடுக்கறத பெருசாக சொல்கிறாங்க, 1 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறான்னு சொன்னால் அவங்க ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு நான் திட்டம் வச்சுருக்கேன். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து குடியாத்தம் பகுதியில் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியிலும் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எந்த காலத்திலும் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் ரகசிய உறவு இல்லை என்றும் திமுகவும் பாஜகவும் தான் ரகசிய உறவு வைத்துள்ளன எனவும் சாடினார். புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுக உண்மையான தொடர்பு இருக்கிறது. அண்ணா திமுகவுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சி இதுவரையில் ஊழல் நடவடிக்கை தமிழகத்தில் யார் மேலும் நடவடிக்கை எடுக்கல. பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் IJK வேட்பாளர் பாரிவேந்தர் தேனூர் பகுதியில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், ஏழையின் முகத்தில் மகிழ்ச்சியும் மாணவர்களின் வளர்ச்சியையும் பார்க்க ஆசைப்பட்டது நிறைவேறியதாக கூறினார். 200 பேருக்கும் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? படிக்க வைக்க 118 கோடி ரூபாய் செலவாச்சு. எவனாவது சொந்த பணத்தில் 118 கோடி செலவழிச்சுட்டு நீ MP ஆகுறது என்ன லாபம்? சம்பாதிக்க வேண்டிய இடம் இல்லை. நான் ஏழைகளுக்கு உதவணும், அவங்க வளர்ச்சியை பார்க்கணும், அவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்கணும் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு SV பாளையம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது VCK கட்சியில் இருந்து விலகிய நிர்வாகிகள் சிலர் அவர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்து கொண்டனர். மயிலாடுதுறை மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து சீர்காழி பகுதியில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி கை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்திற்கு வரும் மோடி சிறு கட்சிகளை திட்டுவது, வசவு பாடுவதை மட்டுமே வேலையாக வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு 7 தடவை ஏதாவது அவர் செஞ்ச சாதனைய ஒன்ன சொல்லி ஓட்டு கேட்டாரா? நான் இப்படிலாம் தமிழ்நாட்டுக்கு இத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கேன். இந்தியா முழுவதும் இவ்வளவு திட்டங்களை நான் செஞ்சிருக்கேன். என்னையால இவ்வளவு ஏழைகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கேன்னு ஒரு இடத்துல பேசியிருக்காரா? அவர் பேசுறது பூரா எதிர்கட்சிகளை திட்டுறதும் வசவு பாடுறதும் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.